வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஜனநாயக திருவிழாவை வெற்றி பெற செய்யுங்கள். பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. காந்தி மண்டபத்தில் கூட மது பாட்டில்கள். தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். முதிய தொண்டர்களின் மறைவால் வாக்குச்சரிவு. அதிமுக IT நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டம். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜனநாயக திருவிழாவை வெற்றி பெற செய்யுங்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் 40 சட்டசபை தொகுதிகளுக்கு இன்று 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்கியதும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். வாக்குப்பதிவை ஒட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், ஜனநாயகத்தின் திருவிழாவை சிறப்பாக நடத்த வாக்காளர்கள் அனைவரும் முன்வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும், முதன் முறையாக வாக்களிக்க போகும் இளம் நண்பர்களை தவிர பெண் சக்திகளும் அதிக அளவில் வாக்களிப்பில் பங்கேற்பார்கள் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் கவர்னர் RN ரவி ஈடுபட்டார். இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதியை காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் மாணவர்களுடன் இணைந்து குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் கவர்னர் RN ரவி ஈடுபட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில், மகாத்மா காந்தி சுதந்திர இயக்கத்தின் தலைவர் மட்டுமல்ல, அவர் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் என்றும், காந்தி மண்டபத்தில் கூட மது பாட்டில்கள் காணப்படுவது வருத்தம் அளிக்கிறது என்றும், அன்றாட வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அடையார் தேஷ்முக் சாலையில் அமைந்துள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அவரது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த மணிமண்டபத்தில் சிவாஜி கணேசனின் அரிய புகைப்பட தொகுப்புகளுடன் புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது X தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்சி மாவட்டம் பழூரை சேர்ந்த திராவிடமணி என்பவர் திருச்சி மத்திய சிறையில் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்கதையாகிவிட்ட நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் திமுக முதல்வரே தன் வாரிசுக்கு முடி சூட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்துவது கண்டனத்துக்குரியது என்றார். மேலும் உயிரிழந்த திராவிடமணியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவும், மரணம் குறித்த உண்மை காரணத்தை கண்டறிந்து தொடர்புள்ளோர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் உறுதி செய்யுமாறு முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பைக் திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு விடுவதற்கு ஆட்டோ டிரைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும், கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல் தீபாவளி உதவித்தொகையாக ரூபாய் 4000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் இன்று வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பஸ் நிலைய பகுதிகளில் இருந்து சட்டசபை நோக்கி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிப்பு கலையின் உச்சம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாளை ஒட்டி நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் கூடலாம், சினிமாவின் முகமே மாற்றத்துக்கு இலக்கணமாய் இருக்கலாம், ஆனால் நடிப்பு கலையின் உச்சம் என்பது எப்படி இருக்கும் என்று காட்டிய மாபெரும் கலைஞரின் சிவாஜியின் பங்களிப்பு மறக்க எண்ணாதது என்றும், பிரமிக்க வைக்கும் சாதனைகளை செய்து காட்டியவரை பிறந்த நாளில் வணங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில தம்பதி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் விற்பனைக்காக இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி செல்வதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சின்னக்கரை லட்சுமி மில் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது வடமாநில கும்பல் ஒன்று விற்பனைக்காக 3 கிலோ கஞ்சா கொண்டு சென்றது தெரியவந்தது. பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஒடிசாவை சேர்ந்த திலீப் ராணா, சினோ ராமு, சரத் லூகா மற்றும் திருப்பூர் திருமுருகன் பூண்டியை சேர்ந்த பிரசாத் ஆகியோரை கைது செய்தனர். இதேபோல் அருள்புரம் அண்ணாநகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராம்குமார் ஷா மற்றும் பிரவீனா கவுண்டி என்ற வடமாநில தம்பதிகள் விற்பனைக்காக 1 கிலோ கஞ்சாய் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து வடமாநில தம்பதிகள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த 2 கும்பலிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள், 4 செல்போன்கள் மற்றும் 28,000 ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் வேலூர் அரசு மருத்துவமனையில் 5வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொல்லப்பள்ளியை சேர்ந்தவர் விக்னேஷ் சுரேகா தம்பதி. சுரேகா முதல் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது ஒரு குழந்தை நன்றாக உள்ள நிலையில் மற்றொரு பெண் குழந்தை உடல் எடை குறைவாக இருப்பதால் இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் மற்றொரு மகளை காண முடியவில்லை என வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனையில் 5வது மாடியில் இருந்து சுரேகா கீழே குதித்தார். உயிருக்கு போராடிய அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்ககிரி அருகே சூட்கேஸில் அழுகிய நிலையில் இருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வைகுந்தம் கிராமம் சர்வீஸ் சாலையின் ஓரம் உள்ள சிறிய பாலத்தின் கீழ் மூழ்கிய நிலையில் உள்ள சூட்கேஸில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிராம நிர்வாக அலுவலர் ஜெயக்குமாருக்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து ஜெயக்குமார் சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் அழுகிய நிலையில் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சடலத்தை உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 3 தனிப்படை அமைத்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை சேகரித்து போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி லட்டின் தூய்மையை கெடுத்துவிட்டார் என்றும் அதனை சுத்தம் செய்ய பவன் கல்யாண் விரதம் இருந்து வருகிறார் என்று முக சீனிவாசராவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஜனசேனா சேவதள மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர மாநில ஜனசேனா சேவாதள மாநில தலைவர் முக சீனிவாசராவ் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்து தூய்மையை கெடுத்துவிட்டார் என்றும் அதனை சுத்தம் செய்ய பவன் கல்யாண் விரதம் இருந்து வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் ரோஜா எல்லோரும் திருடர்கள் என்று விமர்சித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் போக்குவரத்து உதவி ஆய்வாளரிடம் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. சென்னை செம்பியம் போக்குவரத்து போலீசில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றுபவர் மாமல்லன். இவர் திருவிக நகர் அகரம் சந்திப்பு அருகே போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வேகமாக வந்த ஆட்டோ ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 2 முதியவர்கள் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆட்டோவை மடக்கி பிடித்த உதவி ஆய்வாளரை ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் தகாத வார்த்தையில் பேசி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெரம்பூர் SSV கோவில் தெருவை சேர்ந்த அமர்நாத் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர் உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை பிடித்து தள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. விழுப்புரம் அருகே தீபாவளி சீட்டு பிடித்து ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்த நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தென்னல் கிராமத்தில் வசித்து வரும் பிரகாஷ் செல்வி தம்பதியினர் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் தீபாவளி சீட்டு பிடித்து வருகின்றனர். இதில் 1500 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை மாதம் சந்தாவாக செலுத்தினால்
பணம், தீபாவளி பொருட்கள் மற்றும் நகை வழங்குவதாக விளம்பரம் செய்தனர். இதையடுத்து இப்பகுதியில் உள்ள 138 நபர்களிடம் 30 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்து ஜேசிபி உள்ளிட்ட பொருட்களை வாங்கியதாக கூறப்படுகிறது. தற்போது பணம் செலுத்தியவர்கள் தீபாவளி பொருட்களை கேட்டதற்கு எந்தவிதமான பொருள் மற்றும் நகை தராமல் ஏமாற்றி வந்த தம்பதியினர் மீது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகைகள் மற்றும் 5,32,200 ரூபாயை கொள்ளையடித்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை ஆலந்துறை அருகே உள்ள கள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா என்பவர் தனது குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்றார். பின்னர் மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் உடனே உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவை உடைத்து 22 சவரன் நகைகள் மற்றும் 5,32,200 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இது குறித்து ஆலந்துறை காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். இதில் கொள்ளையன் சாவகாசமாக கொள்ளையடிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் என்பவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய அணி சார்பாக பங்கேற்று 3 பிரிவுகளில் 3ஆம் இடம் பிடித்து 3 வெண்கல பதக்கம் வென்று அசைத்தினார். இதையடுத்து பதக்கங்களுடன் தாயகம் திரும்பிய பிரணவிற்கு கோவை விமான நிலையத்தில் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் அவரது பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரணவ் தனக்கு ஆதரவும் உற்சாகமும் வழங்கிய தம்மை வழி அனுப்பி வைத்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். இப்போ இந்த டைம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ராஃபில நான் 3 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்க என்ன ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணனா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இந்த 11 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்ல. அந்த 11 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறனால, அவங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் இருக்கிறனால அவங்களால இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுச்சு. பட் நம்ம ஊர்ல நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால கொஞ்சம் நமக்கு அந்த காம்படிட் பண்ணி பண்றதுக்கு ஐஸ் டச் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு உதயநிதி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாம இந்த கேமுக்கு இப்போ நான் போயிருக்க முடியாது. அவர் எங்களுக்கு என்னை பார்த்து பாராட்டி எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து போயிட்டு நல்லா பண்ணிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அண்ட் என்னோட பேரண்ட்ஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. விழுப்புரத்தில் தூய்மையே சேவை என்ற தலைப்பில் வட்டார கல்வி அளவிலான விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் ஊராட்சி ஒன்றிய துவக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் சார்பில் தூய்மையே சேவை என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு கட்டுரை, ஓவியம், கவிதை ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சையது முகமது, சிவா சண்முகம் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் வட்டார கல்வி குழும தலைவர் நெடுஞ்செழியன் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உலக இருதய தினத்தை ஒட்டி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருதய பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணி நடைபெற்றது. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக இருதய தின விழா கல்லூரி முதல்வர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கலந்து கொண்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் இரத்த அழுத்தம், இருதய துடிப்பு, இரத்த பரிசோதனைகள் போன்ற முக்கிய அம்சங்களை புரிந்து கொள்வது குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி நடந்து சென்றனர். வடசென்னையில் வன்னியர் பொது சொத்து நலவாரிய சட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னையில் அமைந்துள்ள வன்னிய குல சத்திரிய மகா சங்க அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னிய குல சத்திரிய மகா சங்க தலைவருமான பலராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் நல வாரியத்தினால் ஏற்படும் அவதூறுகள் மற்றும் சிக்கல்களை பற்றி கலந்தாலோசிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைவர் பலராமன் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து சங்கத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தரும்படி கேட்டுக்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். மேலும் இந்த சங்கத்திற்கு பல நன்மைகள் கிடைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் தான் காரணம் என்ற அவர் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் என்ன முடிவு செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார். சரியான திசையில் போக முடியாது, அரசியல் சூழலில் சிக்கி தவிக்கிறது என்பதை மட்டுமே எங்களால் உணர முடிகிறது. அதிலிருந்து மீண்டு வர வேண்டுமானால் தமிழக அரசு
முதலமைச்சர் தெளிவான எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தந்து நிறைவேற்றுவதின் மூலம் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் ஆதரவையும் இந்த அரசு தெரிவிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அவரை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த சமூகம் பெருத்த சமூகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அந்த சமூகத்திற்கு தேவையான எந்த உரிமைகளையும் முழுமையாக பெற முடியவில்லை என்பதையும் வருத்தத்தோடு முதல்வரின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று ஒன்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே முதல்வரை சந்தித்து இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அவர் நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று வேண்டுகோளாக வைக்கிறோம். திருச்சிராப்பள்ளியில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சி வழியாக செல்லும் விழுப்புரம் புதுச்சேரி ரயில் வரும் 7 முதல் 9ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று விழுப்புரம் திருவண்ணாமலை வந்து செல்லும் ரயில் 6, 7 தேதிகளிலும், மன்னார்குடி மயிலாடுதுறை இடையே செல்லும் பயணிகள் ரயில் 9, 10 தேதிகளில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் திருச்செந்தூர் சென்னை விரைவு ரயில் 6, 8, 10 தேதிகளில் 2 மணி நேரம் 10 நிமிடம் தாமதமாகவும், சென்னை மதுரை தேஜஸ் ரயில் 1 மணி நேரம் 35 நிமிடம் தாமதமாகவும், திருநெல்வேலி சென்னை சிறப்பு ரயில் 1 மணி நேரம் 30 நிமிடம் தாமதமாக புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது தொகுப்புகளாக காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கட்டாவூர் பகுதியில் கட்டாவூரில் இருந்து பொன்னேரிக்கு செல்லும் சாலை சேதமடைந்து மண் சாலையாகவே காட்சி அளிப்பதாகவும், குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பொன்னேரி அயநல்லூர் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் சாலையை சீரமைப்பு தருவதாக அதிகாரிகள் மற்றும் போலீசார் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவர் மதிய உணவு சமைப்பதற்காக உள்ளே சென்றபோது பிரிட்ஜின் பின்பகுதியில் நல்ல பாம்பு இருந்ததை கண்டு கூச்சலிட்டு வெளியே வந்துள்ளார். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் நல்ல பாம்பை உயிருடன் மீட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேலும் பள்ளிக்கு காலாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டு கருத்தரங்கம் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சங்கத்தின் தலைவர் தோழர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒடிசா மாநில முன்னாள் தலைமை செயலாளர் முனைவர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். இதில் செந்தில் பாலமுருகன், பேராசிரியர் நெடுஞ்செழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி மஞ்சளாறு அணைக்கு கீழ்ப்பகுதியில் விவசாய நிலங்களுக்கு செல்வதற்காக 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஓராண்டுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்ட பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டதால் தற்போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் திட்டத்தில் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள குடியிருப்பு வீடுகளை அப்புறப்படுத்தி இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இழப்பீட்டுத் தொகை போதுமானதாக இல்லை என கூறி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஜெயராமன் என்பவர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் காவல்துறையினர் சமரச பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதால் ஜெயராமன் கலந்து சென்றார். பின்னர் அவரது வீட்டை நெடுஞ்சாலைத்துறையினர் JCB இயந்திரம் மூலம் அகற்றினர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் அரசு விதிகளின்படி விடுப்பு அளித்தும் நேரடி நியமன வட்டாட்சியர்கள் பணிகளுக்கும் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றி மனுவாக அளித்தனர். கோவை சேரன் மாநகர் பகுதியில் வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே வண்ண சீருடை அணிந்து நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்றாற்போல் ஒரே சேர நடனம் ஆடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக நகரமன்ற உறுப்பினர் உமாசங்கரி, ஆத்தூர் நகர பகுதியில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதால் சாக்கடையில் அதிக அளவில் அட்டைப்புழு தேங்கி இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழகம் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத சோமவார பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஜலகண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் சுவாமி உட்பிரகார உலாவும் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பெரம்பூர் வியாசர்பாடி தீப்பஞ்சம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீ மிதித்தனர். அப்போது பக்தர் ஒருவர் தீயில் விழுந்து படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே பெரும்பண்ணை மேலத்தெரு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் கோடை விழா 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்பு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திசையன்விளை அருகே உள்ள ஆத்தங்கரை பள்ளிவாசல் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரள மாநிலத்தில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இனி வருவது உலக செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பின் லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. பாலஸ்தீன் காசா நகர் மீது சுமார் ஓராண்டு காலமாக போர் தொடுத்து வரும் இஸ்ரேலுக்கு லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் பெரும் தலைவலியாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டார். இதை ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதி செய்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இருதரப்பும் பரஸ்பர தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் லெபனான் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினரின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினரின் சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்து தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக உள்ள இடங்களை இலக்காக கொண்டு அளிக்கப்பட உள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியா உட்பட 35 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் முக்கிய இடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. அங்கு இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், உள்நாட்டு கலாச்சாரம் ஆகியவற்றை காண ஏராளமான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு பயணிக்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நற்செய்தியாக இந்தியா, இங்கிலாந்து உட்பட 35 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என்றும் 6 மாதங்கள் வரை விசா இல்லாமல் இலங்கையில் இருக்கலாம் என்றும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். வங்காளதேசம் இந்தியா இடையேயான டெஸ்ட் தொடரின் 2வது போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இதையடுத்து இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் 233 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா அதிரடியாக விளையாடி 34வது ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 285 ரன்கள் அடித்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இந்நிலையில் இன்று 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் உள்ள 4 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 7,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் குறைந்து 56,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,528 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 86 புள்ளிகள் குறைந்து 84,213 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 37 புள்ளிகள் குறைந்து 25,774 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஜனநாயக திருவிழாவை வெற்றி பெற செய்யுங்கள். பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. காந்தி மண்டபத்தில் கூட மது பாட்டில்கள். தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். முதிய தொண்டர்களின் மறைவால் வாக்குச்சரிவு. அதிமுக IT நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டம். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.